Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த கட்ட பேக்கை ஜிப் வச்ச saree ஆர்கனைசரா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 5 mm ஜிப் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஜிப்ஸ் வந்து பேக் ஸ்டிச்சிங் ஷாப்லயோ இல்ல ஆன்லைன்லயோ கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஜிப்ஸை மீட்டர்ஸ்ல வாங்கிட்டு இதே சைஸ்க்கு நமக்கு எத்தனை ரன்னர்ஸ் வேணுமோ அதையும் சேர்த்து வாங்கிக்கணும். 3 சைட்லயும் சைட் பீஸை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சைட் பீசஸ் எந்த அளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் ஓவர் பீஸ்ல இருந்து 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்க மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன். சென்டரில் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவர்லேருந்து சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த கவருக்கு 2 பக்கத்துலையும் இந்த பீஸை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் ஷீட்லையும் 2 சைடில் இந்த பீஸ் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி திக் ஷீட்லாம் ஸ்டிச் பண்ணுறதுனால இதுக்கு நான் 18 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 4 பக்கமும் ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஷேப்க்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். லேட்டராக நம்ம கரெக்டான சைஸ்க்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். மூணு சைட்லையும் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி பேக்கை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஜிப் எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த்துக்கும் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லென்த்தை இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். 3 சைட்லையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட்லையும் ஓரத்தில் இந்த மாதிரி மடித்து ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஜிப்பை நம்ம தனியாக பிரிச்சுட்டு அட்டாச் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிப்பை தனியாக எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். கார்னர்லேயும் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்து நம்ம வந்து 1.5 இன்ச் எடுத்தோம். மூணு சைட்லையும் ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. ரெண்டு பீஸ்லையும் ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ரன்னர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ரன்னரை இன்சர்ட் பண்ணிட்டு வெளியில் எடுத்துடணும். ஸோ இப்போ மறுபடியும் இது ஒரு நார்மல் பேக் மாதிரி மாற்றிட்டோம். இப்போ 2 சைட்லையும் இந்த மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணி கரெக்டாக ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைட்லையும் ரன்னர் இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
டாப் சைடில் இந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 2 சைட்லையும் ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். வந்து கரெக்டாக 14.5 இன்ச்சஸ் இருக்குது. எல்லா சைட்லையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதில் 5 இன்ச்சஸ் இருக்குது. பேக் சைட்லையும் செக் பண்ணிக்கலாம். இதுலேயும் 14.5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த சைடில் 5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த பீஸில் நம்ம கட் பண்ணிக்கணும். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து 4 சைட்லையும் 1 இன்ச் விட்டுட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ண அளவுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவெல்லாம் நீங்கள் என்ன சைஸ் பேக் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த பீஸ் அப்படியே இதில் ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக 2 கார்னர்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும். 2தோட ராங் சைடும் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கம் இருக்க பீஸில் ஒவ்வொரு சைட்லேயும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் இந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 4 சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைட்லேயும் இந்த பாயிண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஸோ கீழ் பீஸில் ஒரு 1/2 இன்ச் வெளியில் எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ண லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சைட்லேயும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை இந்த மாதிரி 4 பக்கமும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். சாரீ ஆர்கனைசர் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எக்ஸாக்ட் மாடல் ஆஃப் சாரீ ஆர்கனைசர். இது மாதிரி தான் நம்ம ஆன்லைனில் நிறைய பார்த்துருப்போம், வாங்கியிருப்போம். ஒரு பக்கம் டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கிறதுனால உள்ளே என்ன வைக்கிறோன்றது அழகாக தெரியும். ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப வைடாக இருக்கிறதுனால இந்த 2 கார்னர்ஸ்லையும் தேவைப்பட்டால் 1/4 இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கட்டை பேக்கை அழகாக ஒரு கிளாத் ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேக்கை இன்னொரு டிஃப்ரெண்ட் மாடலில் எப்படி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.